ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறேன்? டொமேட்டோ ரைஸ் அண்ட் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். ஏன் அண்டு தான் இங்கிலீஷ்ல தான் சொல்லுங்க, தமிழ்ல சொன்னாங்க. தக்காளி சோறும் அப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போறேங்க, பாருங்க. என்ன வெளியே போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் போட்டு வணங்கிட்டு இருக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன்? வெங்காயம், சரி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டா, இஞ்சி பூண்டு, சோப்பு, பட்டை, தக்காளியா, கல்லுப்பு, மஞ்சத்தூள். அதுக்குள்ளே முருங்கைக்காய் போட்டு தாளிச்சு விட்டுக்கிறேன். பருப்பு வேக வச்சுட்டலாம். என்ன போடுது? பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டா? ஆமாம். பருப்பு ஊற்றியாச்சுங்க. இந்த குண்டா இருக்குல்ல, கேஸ்ல வச்சு என்ன குண்டா எடுத்து வர்றது? வெறும் பத்தைக்கிற அடுப்புல மூடிக்கிற அந்த குண்டாத்தையும் வச்சு. இது கேஸ்ல வைக்கிற தண்ணி அவளுக்கு? வேண்டாம். சரி சரி. புதினா, இது புளி, பருப்பு குழம்புக்கா? கொத்தமல்லி தலை. ஏன் முழுசு முழுசாக போட்டேன்? இங்கே அதே 20 ரூபா அந்த கட்டு. புதினா. ஏன் இன்னைக்கு இது குக்கரில் தான் அரைச்சி விட்டுக்கிறேன். எனக்கு குண்டலில் தானே வைப்பேன் தக்காளி சோறு. கம்மி இருக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரிசி போட்டு உல்ட்டா பண்ணுறேன். எல்லா இடத்தையும் தண்ணி ஊற்றி தானே அரிசி போடுவாங்க. அதான் அரிசி வெள்ளையாக இருக்குது. அரிசி ஒன்றா வெள்ளையாக தானே வரும், கருப்பாக வரும். ரொம்ப சொல். இது அளவு தண்ணியா? 3 கிளாஸ் டம்ளர் தண்ணி. அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஏன் கலரே கம்மியாக இருக்குது? தக்காளி சோறுனா வேறு கலரில் இருக்கணும், இல்லை கலர் கம்மியாகுது. கலருக்கு எதுவும் போடணும் சொல்லி கேசரி பருப்பு போட்டா. ஓ, கலர் கேசரி பருப்பு போட்டால் அது மாதிரி ஆயிருமா? சரி சரி.
இல்லை புளி கரைச்சுன்னுக்குற பருப்பு குழம்பு. பருப்பு குழம்புங்களா? நீங்க தான் வந்து கழுவுறீங்க, பார்த்துக்கோ. இங்கிலீஷ் ஒன்றும் அடிக்கிறாம கழிவாக டிஸ்டர்ப் ஆகும். போகணும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கா? சரி, காரம் போடுறா? கரெக்டாக இருக்கா? புளிப்பாக இருக்கும். அது தெரியும் எனக்கு, நீ புளி ஊற்றக்குள்ளே தெரிஞ்சு போச்சு எனக்கு. அது பயங்கரமாக புளிப்பாக இருக்கும். பாரு, அந்த மாதிரி கேஸ் தண்ணியெல்லாம் அதில் இருக்கு. இது எடுத்து போடுறப்ப ஒரு கலர் நுல்ல தக்காளி சோறு பார்த்து கொஞ்சம் தக்காளி சோறு ரெடிங்க. கையில் வந்து அப்போ தான் சோறு போட முடியும். சரி, போடு போடு. என்ன பண்ணுறது? முருங்கைக்காய் சாம்பாருங்க. தக்காளி சாப்பாட்டுக்கு முருங்கைக்காய் சாம்பார்.